வணக்கம் திரு பாலா அவர்களே. இன்றைய நாள் யூகே MIOT நிறுவனம் அந்த அமைப்பின் ஊடாக ஒரு முகாம், கண் பரிசோதனை சம்பந்தமான ஒரு முகாம் ஒன்று நடந்து கொண்டிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். வணக்கம் சுரேஷ். இந்த மியோட் அமைப்பு என்பது எனது நண்பர், என்னுடைய பாடசாலை நண்பர் திரு லோகேந்திரன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் இந்த கழகத்தின் ஒரு வைத்தியராகவும் இந்த கழகத்தின் அங்கத்துவராகவும் இருக்கிறார். அவரின் உதவியினூடாக நாங்கள் மலையத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிரதேசங்களிலும் கஷ்ட பிரதேசங்களிலும் அநேகமான கண் சிகிச்சை முகாம்கள் இதற்கு முன்பாக நடத்தியிருக்கின்றோம். இந்த முறை மியோட் தலைவராக இருக்கும் திரு டாக்டர் செல்லா என்பவர் பதுளை பிரதேசத்தில் ஒரு கண் முகாம் நடத்தும்படி கோரிக்கை விடுத்தார். ஆனால் நாங்கள் அவருக்கு பதுளையை விட பசறை என்பது மிகவும் பின்தங்கிய பிரதேசம், அநேகமான தோட்டப்புற மக்கள் வசிக்கும் பிரதேசமாக இருப்பதால் இந்த பிரதேசத்தில் ஒரு சிகிச்சை முகாம் நடத்தலாம் என்று ஆலோசனை கூறினோம். அதற்கு இணைவாக அவரும் சம்மதித்தனூடாக இந்த கண் சிகிச்சை முகாம் பதுளை வைத்திய குழுவினூடாக, குறிப்பாக டாக்டர் பிரதீபா அவர்களின் ஆலோசனையின் பேரிலும் அவர்களின் அக்கறையின் பேரிலும், இன்னும் சொல்லப்போனால் பூவா சக்தி ஃபவுண்டேஷன் அமைப்பினூடாக இந்த சகல ஏற்பாடுகளும் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்கு முதற்க எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பசறையை பொறுத்தவரையில் எங்களுக்கு அவ்வளவாக தொடர்புகள் இல்லாதபடியால் இங்கு இந்த முகாம் கிட்டத்தட்ட 600 பேர் சிகிச்சைக்காக வந்திருக்கிறார்கள். இந்த சிகிச்சை இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்றால் அதற்கு யுவா சக்தி ஃபவுண்டேஷனின் ஒத்துழைப்பு ஒரு மிக முக்கியமான பங்கு ஆற்றியுள்ளது என்பதை நன்றியுடன் இருக்கிறேன். திரு பாலா அவர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற சமூகத்தில் பார்க்கும்போது கூடுதலாக மலையக பிரதேசத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், தோட்டப்புறம் மலையக பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது. ஏன்னா இவ்வாறான சேவைகள் அவங்களுக்கு கிடைப்பதில்லை. அதே போல் மியோட் கழகம் இவ்வாறான ஒரு செயல் திட்டத்துக்கு அவர்களுடைய பங்களிப்பை வழங்கியது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். உங்களுடைய கருத்துக்கள் இங்கே பார்க்கலாம். இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்குன்னு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? கண் சிகிச்சை சம்பந்தமான முழு பரிசோதனைகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தூர பிரதேசங்கள், கஷ்ட பிரதேசங்கள் என்னும் கூறப்படும் பொழுது நாம் வைத்தியசாலை வசதிகள் இல்லாத இடங்களில், குறிப்பாக 40 வயதுக்கு மேல் யாரும் கண் பரிசோதனை செய்து கொள்வதற்கு போவதில்லை. ஏனால் அவர்களுக்கான அது ஒரு மிகப்பெரிய செலவாக, அவர்களால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக அது விளங்குகின்றது. ஆகவே தான் மலை பிரதேசங்களில், கஷ்ட பிரதேசங்களில் அநேகமான கண் பிரச்சனைகள் அவர்களால் கவனிக்கப்படாமல் மிகவும் முக்கிய நிலையில், பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. அதற்கு இப்படியான முகாம்கள், இப்படியான கழகங்கள் முன் வரும்போது நாங்கள் பல இடங்களிலும் இதை முன்னெடுத்து செல்வது இந்த கஷ்ட பிரதேச மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். Yes, thank you, Bala. We can have a message to MIOT, Medical Institute of Tamils in UK. Special thanks from the community over from Pasara, especially from our organization, from Uva Shakti also. We appreciate your services, especially areas like most vulnerable communities are here. They are really, it's an opening door for a healthy vision. I think this will be continued for a long period, and I think we can continue in the hill country. Hope and have a good day with you. Not only in hill country, even north or east or any other places, wherever the people who are finding difficult to go for vision checking and everything, will coordinate with MIOT or some other organization. Especially I want to thank Dr. Sella of MIOT, the current president. Yes. He has several times he called me and he wants some more, he want to happen this in Badula district. So we have to thank, and Suresh, who was of the coordinator, chairman. Thank you very much, Suresh. Okay, and this is we are winding up at this time, and thank you very much, MIOT, Medical Institute of Tamils in UK. All the best for your good wishes, for your good work. We'll keep on touch in the future as well. Thank you very much.